ஸ்வஸ்தி ஹஸ்திகிரி மஸ்தசேகரஹா சந்தனோது மயி சந்ததம் ஹரிஹி நிஸ்ஸமாபியதிகம் அபியதத்தயம் தேவம் ஔபனிஷதி சரஸ்வதி. வேதங்கள் அனைத்தும் பகவானையே பற்றி பேச வந்தன. ஆனால் வேதத்தால் கூட பகவானை பற்றி பேசி முடித்து விட முடியாது. நம்முடைய வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாத பெருமை உடையவராக பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறார். ஆனால் அப்பேற்பட்ட பகவான் தன்னுடைய கருணையாலே தன்னுடைய பக்தர்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்கிற ஆசையோடு எத்தனையோ இடங்களில் தோன்றி பக்தர்களுக்கு மகிழ்ச்சி தந்துள்ளார். அந்த வரிசையில் இப்போது நாம் இருக்கும் திருக்கச்சி காஞ்சிபுரம் என்கிற திவ்யக்ஷேத்திரத்திலும் பிரம்மா செய்த யாகத்தில் ஹோமகுண்டத்தின் நடுவிலேயே புண்ணியகோட்டி விமானத்துக்கு அடியே ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோடு கூட அழகான வடிவத்தில் வரதராஜ பெருமான் தேவாதிராஜன் பேரருளாளன் என்கிற பெயரோடு உதித்தார். பகவானுக்கு எத்தனையோ குணங்கள் இருக்கலாம். ஆனால் அதில் அவருடைய அனுக்கிரகம், கருணை, அருள் என்பது மிக உயர்ந்தது. அவருக்கு மென்மை இருக்கலாம், பெருமை இருக்கலாம், எளிமை இருக்கலாம், வீரம் இருக்கலாம், பலம் இருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் நமக்கு முக்கியமானவை அல்ல. நமக்கு பெரிய உதவியை செய்யக்கூடியது பகவானுடைய அருள் என்கிற குணம்தான். அந்த அருளும் குறைந்த அளவில் இல்லாமல் மிக அதிகமாக இந்த பெருமானிடம் இருக்கிறபடியாலே பேரருளாளன் என்று இந்த பெருமானை பெரியோர்கள் வழங்குகிறார்கள். அத்திகிரி என்று அழைக்கப்படுகிற வேழமலைக்கு மேலே அத்தியூரான் புள்ளையூர்வான் அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான் என்று ஆழ்வார் பாடினபடிக்கு வரதராஜ பெருமானாக தேவாதிராஜனாக பகவான் வந்து தோன்றினார். அந்த பகவான் வந்த கதை என்ன, அவர் எப்படி உதித்தார் என்பதையெல்லாம் கடந்த பகுதியிலே பார்த்தோம். இந்த பகுதியில் அடியேன் கதை எதுவும் சொல்லப்போவது கிடையாது. வேற எந்த சன்னதிகளுக்கும் அழைத்து கொண்டு போவது கிடையாது. ஒரு பகுதி முழுக்க இந்த அக்னிக்கு நடுவில் தோன்றினார் என்று பார்த்தோமே, அந்த வரதராஜ பெருமான் அந்த தேவப்பெருமானுடைய அதாவது உற்சவமூர்த்தியினுடைய வடிவழகை அனுபவிக்க போகிறோம். பெருமானுடைய திருமேனி அழகு எப்படிப்பட்டது, எந்த கோலத்திலே பகவான் நிற்கிறார், அவருடைய அங்கம் அங்கமாக பெரியோர்கள் வருணித்து அனுபவித்து பாசுரங்களையும் ஸ்லோகங்களையும் பாடியிருக்கிறார்கள். அந்த பெருமானைத்தான் இந்த பகுதி முழுவதும் தரிசித்துக் கொள்ளப் போகிறோம். ஏன் சுவாமி, இப்பதானே சொன்னீர் வேதமே அந்த பெருமானை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லுகிறதே, நாம் எப்படி பார்த்து புரிந்து கொள்ள முடியும் என்றால், வேதம் தன்னுடைய முயற்சியால் பகவானை அறிந்து கொள்ள பார்க்கிறது. அதனால் அவரை அறிய முடியவில்லை. நமக்கு நம் முயற்சி கிடையாதே. நாம அழைத்து கொண்டு வந்தோம் பகவானை வேழமலைக்கு. தானாக வந்து வரதராஜனாக காட்சி கொடுக்கிறபடியால் தன்னுடைய எளிமையாலே பகவான் தன்னை காட்டிக் கொடுக்கிறார். அதனால் நாமும் எளிமையாக கண்ணார கண்டு கழிக்கப் போகிறோம். இப்போது வரதராஜ பெருமானை சேவித்துக் கொள்ளலாம். பகவான் 4 திருக்கைகளோடு இந்த வடிவத்தில் காட்சி கொடுக்கிறார். மேல் திருக்கைகளாலே சங்க சக்கரங்களை பிடித்து கொண்டு, வலது கையிலே அபயஹஸ்தமாக ஏந்தி கொண்டு, இடது கையில் கதை, அழகான ஆயுதத்தை கௌமோதகி என்று சொல்லப்படுகிற கதையை பிடித்து கொண்டு பகவான் காட்சி கொடுக்கிறார். 2 பக்கங்களில் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்கள். பெருமான் நல்ல உயர்ந்த ஒரு பீட்டத்துக்கு மேல் இருக்கார். ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்கள் சற்று கீழே பகவானோடு உயரம் குறைந்தவர்களாகத்தான் அருகிலே காட்சி அளிக்கிறார்கள். இந்த பெருமானை சேவித்தோம் என்றாலே மெதுவா சேவிக்கலாமா? அவருடைய திருமுடியிலிருந்து தொடங்க வேண்டும். அவரை பார்த்தாலே முதலில் கண்ணில் படக்கூடிய ஆபரணம் தலையில் இருக்கக்கூடிய பெரிய கிரீட்டம். இந்த கிரீட்டம் என்ன காட்டுகிறது என்றால், இவர்தான் சுவாமி. ஒருத்தரை பார்த்த உடனே அவர் தலையெல்லாம் அப்படியே செம்பட்டையா இருந்து சடையாக இருந்து வாராமல் எண்ணெய் பூசாமல் பராமரிக்கப்படாமல் இருந்தால் அவரை பார்த்து என்ன சொல்லுவோம்? அவர் ஏதோ தவம் செய்யறவர் போல் இருக்கு சுவாமி, முனிவர் போல் இருக்கிறார், ரிஷியை போல் இருக்கிறார், அவர்கிட்ட சொத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது, தவம் செய்பவர், துறவி என்று சொல்லிவிடுவோம் அல்லவா? அதுவே நல்ல எண்ணெய் பூசி அழகாக வாரப்பட்டு அதில் தங்க ஆபரணங்கள் எல்லாம் அணிவிக்கப்பட்டு பெரிய கிரீட்டத்தோடு ஒருவருடைய தலை இருக்குன்னு வச்சுங்களேன், அவரை பார்த்த உடனே என்ன தோணும்? ஓ, இவர் ஏதோ ராஜா போல் இருக்கிறது. எதுக்கு? இந்த உலகத்துக்கு ராஜாவா? 14 உலகங்களுக்கும் அரசன், உலகத்துக்கே சுவாமி இந்த வரதராஜ பெருமாள் தான் என்று காட்டுகிறதாம் இந்த கிரீட்டமானது. ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம்
ஈஷதே பிசுனயன் கில மௌலிஹி சூளிகா மணி சஹஸ்ர மரீச்சேஹே ஹஸ்திபூஷண பவத்யுதயாத்ரிஹி என்று பெரியோர்கள் அனுபவிக்கிறார்கள். உதயாத்ரி எப்படி சூரியன் உதிக்கும் போது எவ்வளவு பிரகாசத்தோடு இருக்குமோ அதை போல வரதராஜ பெருமானுடைய திருமேனியே ஒளி பொருந்தியதுதான். ஆனா அதை விட ஒளி பொருந்தியதுன்னு சொல்லலாமா இந்த கிரீட்டத்தை? ஆழ்வார் ஒரு அழகான பாசுரத்தில் அனுபவிக்கிறார். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோன்னு நம்மாழ்வார் ஒரு கேள்வி கேட்கிறார். பகவானுடைய முகம் இருக்கு, முகமும் ரொம்ப பிரகாசமா இருக்கு. அவருடைய கிரீட்டம் இருக்கு, கிரீட்டமும் ரொம்ப பிரகாசமா இருக்கு. ஆழ்வாருக்கு புரியல, முகத்தினுடைய பிரகாசம் மேல் நோக்கி வீசி கிரீட்டமாக வடிவெடுத்ததா, இல்லை கிரீட்டத்தினுடைய பிரகாசம் கீழ் நோக்கி வீசி முகமாக வடிவெடுத்ததா, எதுக்கு பிரகாசம் கொடுக்கறதுன்னே தெரியல. முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, கிரீட்டம்னு ஒன்று தனியா இல்லை, பகவானுடைய முகத்தின் பிரகாசமே கிரீட்டமா ஆயிடுத்து அப்படின்னு சொல்லுவது போல ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதாம். அந்த கிரீட்டம் எதை காட்டும்? சுவாமித்துவம். இவர்தான் உலகம் அனைத்துக்கும் உடையவர், இவர்தான் உலகம் அனைத்துக்கும் சுவாமி. ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம், ஆதிராஜ்யம்னா அனைத்துக்கும் கடவர் உரியவர் ராஜா இவர்தான் என்று காட்டி கொடுக்கிறதல்லவா. அந்த கிரீட்டம் இந்த பெருமானுக்கு முக்கியமான அம்சம். ரொம்ப நீண்ட கிரீட்டம். அப்படி பின்னோக்கி பகவானே கொஞ்சம் சாய்ந்தது போலத்தான் இருப்பார். இப்படி குனிந்து நம்மை நோக்கி கொண்டு பெருமாள் இருக்க மாட்டார். இந்த பெருமானை சேவித்தோம்னால் அவருடைய முதுகு நன்னா இப்படி பின்னாடி நோக்கி வளைந்திருக்கும். நீங்க பக்கவாட்டில் போய் சேவித்தீங்கன்னா பெருமானுடைய நேரம் நின்றுக்கிற மாதிரி இருக்க மாட்டார், இப்படி பின்னாடி வளைஞ்சிருக்கும். இப்படி மேல் நோக்கி பார்த்து கொண்டு சங்க சக்கரங்களையும் கெட்டியாக பிடித்து கொண்டு முதுகை சுருக்கி பின்னாடி நிமிர்ந்து பகவான் காட்சி கொடுப்பார். அதுக்கு மேல கிரீட்டம் வேற நீண்டு இருக்கும். அந்த கிரீட்டத்தை பார்த்தாலே அது அழகான இவருடைய சுவாமித்துவத்தை காட்டி கொடுக்கிறது. முதல்ல கிரீட்டத்திலே நேர கீழே இறங்கி வந்தோம்னால் ரெண்டு பக்கம் பெரிய காதுகாப்பு பகவான் சாத்தி கொண்டிருப்பார். காது அணிகள், காது சின்னதா இருக்கும், அதுக்கு மேல அந்த காது அணிகள் சாத்தி கொண்டு ரெண்டு பெரிய வெள்ளை கல்லு, இப்படி முக்கோண வடிவத்தில் ரெண்டு பெரிய வெள்ளக்கல்லு குண்டலம் சாத்தி கொண்டிருப்பார் பகவான். அதை பத்தி பாடுறார். கர்ணிகாதவ கரீஷ கிமேஷா கர்ணபூஷண முதாம்ச விபூஷா அம்சலம்பி அலகபூஷணம் ஆகோ மானசஸ்ய மமமா பரிகர்ம. இதை பார்த்தா எனக்கு புரியவே இல்லையே, இந்த காதில் ஒரு ஆபரணம் அணிந்திருக்கிறீரே, இது காதுக்கு ஆபரணமா, இல்லை அது தோல் வரைக்கும் போய் தொடர்றதா, அப்போ தோளுக்கு ஆபரணமா, இல்லை இதுக்கு பின்னாடி கருப்பாக பகவானுடைய தலைமுடி இருக்கு, அதுக்கு முன்னாடி நல்லா செவப்பா இந்த ஆபரணம் இருக்கு, ஒருவேளை தலைமுடிக்கு ஆபரணமோ, இல்லை காதுக்கு ஆபரணமோ, இல்லை தோளுக்கு ஆபரணமோ, இல்லை எதுவுமே கிடையாது, என்னுடைய மனசுக்கு ஆபரணம்னு தெரிவிக்கிறார். இந்த பகவான் எதுக்கு இதை அணிந்து கொண்டிருக்கிறார்? என் மனதை ஈர்ப்பதற்காக. என் மனதில் அவனுடைய கர்ணிக்கை, அவனுடைய காது ஆபரணம் தங்கி அலங்காரமாக இருக்கிறது. அப்ப பகவானுக்கு அலங்காரம் அல்ல, என்னுடைய மனதுக்கு அலங்காரம் என்று பாடுகிறார்கள். அப்ப மேல கிரீட்டத்துக்கு கீழே ரெண்டு பக்கம் காதுகாப்புகளை அணிந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு நடுவில் அழகான திருமுகம். திருமுகத்தில் பெருசா சேவிக்க முடியாது. ஆனால் உற்று நோக்கினீர்கள் என்றால் அதுல சின்ன கண் இருக்கிற துளைகள் போல இருக்கும். மூக்கு சின்னதா புடைத்தது போல இருக்கும், பெருசா சேவிக்க முடியாது. மூக்கும் மொழியுமான வடிவம் இந்த பெருமானுக்கு கிடையாது. நெருப்புக்கு நடுவிலே தோன்றினபடியால் ஆங்காங்கு பொழிந்து போய் ஓட்ட ஓட்டையாத்தான் பகவானுடைய திருமுகமே இருக்கும். ஆனா அதற்குள்ள அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். திருவல்லிக்கேணி பார்சாதி பெருமாள் சேவிக்கிற மொழியோ அதுக்கு இதை போல ஓட்ட ஓட்டையாக தான் அவருடைய முகத்தில் இருக்கும். ஆனால் இங்கே கண் இருப்பது போல ஒரு இடத்துல பள்ளம் தெரியும், மூக்கு இருப்பது போல ஒரு இடத்துல புடைத்து கொண்டிருக்கும். சிரிப்பு அந்த திருமுக மண்டலத்திலும் தெரிகிறது. அதே போல தேவப்பெருமானையும் சேவித்தோம் என்றால் அவருடைய நீளமான மூக்கு, அது என்ன மூக்கா இல்லை ஏதான அப்படி கொடி படர்ந்து இருக்கிறதான்னு சந்தேகமாக இருக்கும். அது என்ன ஏதான கரும்பை இப்படி வளைச்சி வச்சிருக்காளா, இல்லை ஏதான கொடி ஏதான இப்படி வளைந்து இருக்கிறதா என்னன்னு தெரியலையேன்னு ஆழ்வார்கள் பாடுகிறார்கள். அப்படி மேல ரெண்டு புருவங்கள், நடுவுல ரெண்டு கண்கள், அதற்கு கீழே மூக்கு இருக்கே, இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தார் கூரத்தாழ்வான் என்கிற ஆச்சாரியர். அவர் தெரிவிக்கிறார், முகம் உன்னசம் ஆயதாட்சம் உத்யத் ஸ்மிததந்தம் ருச்சிராதரம் நதம்புரு லசத் அம்ச விலம்பி கர்ணபாசம் மயிதே நிச்சலம் அஸ்து ஹரி ஹஸ்திநாத. உன்னுடைய திருமுக மண்டலம் என்னுடைய மனசை விட்டு அகலாமல் இருக்க வேண்டும். முகம் உன்னசம் ஆயதாட்சம், உன்னசம் அவருடைய மூக்கு இப்படி துருத்தி கொண்டு மேல் நோக்கி இருக்குமாம். பெரிய கண்களோடு இருக்கிறார், சிரிப்பு அழகா இருக்கு, பெரிய கர்ணபாசங்கள் காதுகாப்புகள் இருக்கின்றன. இத்தனையோடும் கூடின முகம் என் மனசில் இருக்கணும். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னால், இந்த ரெண்டு கண்கள் இருக்கே, பகவானுடைய ரெண்டு கண்கள் கருணை நிறைந்த ரெண்டு சமுத்திரங்களை போலவாம்.
சமுத்திரம் கடல்னு சொன்னா அது அப்படியே அலை வீசுமோ இல்லையோ, அலை வீசுற இடத்துல அந்த கரை வரும், அந்த கரையில சின்ன சின்ன புற்கள் எல்லாம் முளைத்திருக்குமோ இல்லையோ, இந்த ரெண்டு கண்ணும் மேல் நோக்கி அலை வீசுறதான். அலை வீசுனா இந்த புருவம் இருக்கு, இந்த புருவம் அப்படியே ஒவ்வொரு முடியா இருக்குமோ இல்லையோ, அந்த முடி எப்படி இருக்குன்னால் கடல் அலை போய் படுகிற கரையில் சின்ன சின்ன செடிகள் கொடிகள் மரங்கள் எல்லாம் முளைத்திருக்குமோ இல்லையோ, அதை போல ரெண்டு பக்கம் ரெண்டு புருவங்கள் முளைத்திருக்கான். இந்த மூக்கு எதுக்குன்னா இந்த பக்கம் சமுத்திரமும் இந்த பக்கம் சமுத்திரமும் கலக்காமல் இருப்பதற்கு யாரோ அணை கட்டியிருக்காளாம். இது சேது, இது அணைய போல இருக்கு மூக்கு, ரெண்டு பக்கம் ரெண்டு சமுத்திரங்கள் இருக்கின்றன, அது மேல் நோக்கி அலையடித்து அலையடித்து இந்த பக்கம் காடுகள் போல பெரிய புருவங்கள் வளர்ந்திருக்கின்றன என்று பகவானுடைய முகத்தை அனுபவிக்கிறார்கள். அங்கிருந்து கீழே வந்தோம்னா அழகான திருமார்பு. இந்த பெருமானுக்கு விசேஷம், 3 தாயார் பதக்க சாத்தி கொண்டிருப்பார். திருமுக மண்டல சேவிச்சம் திருமுகத்திலேருந்து கீழே வந்தோம்னால் இந்த திருமார்பிலே 3 தாயார், இந்த பக்கம் ஒரு தாயார், இந்த பக்கம் ஒரு தாயார், இந்த பக்கம் ஒரு தாயார், 3 தாயார்களை பதக்கமாக பகவான் சாத்தி கொண்டிருப்பார். அதுக்கு பின்னாடி அப்படியே முழுக்க குங்குமப்பூ பச்சை கற்பூரம் எல்லாம் கலந்து சாத்தி இருப்பார்கள். பகவானுடைய திருமேனி முழுவதுமே ஆபரணங்கள் எல்லாம் ரொம்ப இல்லாத போது செவித்தோம்னால் எங்கு பார்த்தாலும் செவப்பா இருக்கும் பகவானுடைய திருமேனி. நிறைய குங்குமப்பூ பச்சை கற்பூரம் அவருடைய சூட்டை தணித்து அவரை குளிர வைப்பதற்காக பல பொருட்கள் சந்தனம் முதலானவற்றை தடவி கொண்டிருப்பார் பெருமான். அதோடு கூட 3 பேர், நடுவுல கௌஸ்துபம் என்கிற அழகான மணியையும் பகவான் சாத்தி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் பார்க்கடலிருந்து தோன்றியது. பார்க்கடலை கடையும் போதுதான் அதுல நொர வருமோ இல்லையோ, கடலை கடைந்தா வெள்ளையா நொர வரப்போறது. பார்க்கடல் இருந்தா கௌஸ்துபம் என்கிற மணி வந்தது. பார்க்கடல் இருந்துதான் பிராட்டி மகாலட்சுமி தாயார் வந்தாள். இப்ப கூரத்தாழ்வான் பாடுறார், பகவானுடைய திருமார்பு சேவிச்சா இப்படி வெள்ளையா முத்து மாலையெல்லாம் இருக்கா, அது அப்படியே நொர வந்தாப்புல இருக்கான். கௌஸ்துபமும் இருக்கு, மகாலட்சுமி தாயாரும் இருக்கா, வெள்ளையா நொரையும் இருக்கு. அப்ப பார்த்தா பார்க்கடலை கடையும் போது கடல் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமோ அதை போல பகவானுடைய திருமார்பு இருக்கிறது என்று பாடுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு அங்கமாக பெரிய கிரீட்டம், அதுக்கு கீழே அழகான கண்கள் கருணையை வடிவெடுத்து பக்தர்களுடைய கஷ்டத்தை போக்கி யார் எதை கொடுத்தாலும் ஸ்வஸ்தி ஹஸ்திகிரி மஸ்தசேகரஹா சந்தனோத்து, எல்லாருக்கும் மங்களங்களை வழங்கி கொண்டு அவரவர் பிரார்த்தித்தது அனைத்தையும் வணங்கி கொண்டு பகவான் இருக்கிறார். பிரணதார்த்தி ஹரன் என்று இந்த பெருமானுக்கு ஒரு திருநாமம் உண்டு. பிரணதன் என்றால் வணங்கியவர்கள். பகவானிடத்தில் யாரெல்லாம் வந்து சரணடைகிறார்களோ அவர்களை பிரணதர்கள்னு சொல்லுவார்கள். அவர்களுடைய ஆர்த்தி துடிப்பு, ஏதோ ஒரு பொருள் கிடைக்காமல் கவலையில் துடிப்பில் இருக்கிறார்களோ இல்லையோ, அந்த துடிப்பையெல்லாம் ஒரே க்ஷணத்தில் பகவான் பிடுங்கி விடுவாராம். தன்னுடைய கண் பார்வையாலே குளிர வைத்து பக்தர்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் பகவான் போக்கி விடுகிறார். புறப்பாடு நடக்கும்போது பகவானுக்கு சுத்தி பிரதட்சணமா போய் பின்னாடி சேவிச்சேன்னா அப்ப அந்த 4 தோளும் கிட்டக்க அப்படி கச்சிதமா பக்கத்துல பார்த்தா 4 தோள் இருக்கும். அபயஹஸ்தம் கதாஹஸ்தம் மேல சக்கரங்களை பிடித்து கொண்டு 4 தோள்கள் பார்த்தா எப்படி இருக்கும்னா பாரிஜாத விடபாயிதர்தயான்னு தெரிவிக்கிறார். பாரிஜாத மரம் 4 கிளைகளோடு இருப்பது போல் பகவானுக்கு 4 கைகள். பாரிஜாத்தம் எதை கேட்டாலும் கொடுக்கும், பகவானும் எதை வேண்டினாலும் வழங்குகிறார். எனக்கே தன்னை தந்த கற்பகம், பாரிஜாத மரத்தினிடத்துல போய் வேற எதை கேட்டாலும் கொடுக்கும். நீயே எனக்கு வேணும்னு கேட்டா நம்ம வீட்டுக்கு வராது. ஆனா வரதராஜ பெருமான் நீயே வேண்டும் என்று கேட்டாலும் நம் மனதோடு நம்மோடு வந்து விடுகிறார். அப்ப கற்பகத்தை விட உயர்ந்தவராக பகவான் இருக்கிறார் என்று அவருடைய அவயவங்களை ஒவ்வொன்றாக அனுபவிக்கலாம். நாம் இன்னும் பாதிதான் அனுபவிச்சிருக்கோம். அவருடைய திருமார்பு கைகள் வரை அனுபவித்திருக்கிறோம். மீதம் இருக்கும் அவயவங்கள், பகவானுடைய அழகு, தாயாருடைய சேர்த்தி அனைத்தையும் அடுத்த பகுதிகளில் பார்க்கலாம்.